ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். விவோ கிட்ட இருந்து நம்ம ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த Vivo X70 சீரிஸை இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த Vivo X70 சீரிஸில் மொத்தம் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Vivo X70 Pro அண்ட் Vivo X70 Pro Plus அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே மெயினாக கேமரா லெவல்ஸ்க்காக வேற லெவலான கேமரா ஃபீச்சர்ஸ், DSLR லெவலுக்கான நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக மார்க்கெட்டில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா லெவல்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் கேமராவை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க Vivo உடைய இந்த Vivo X70 சீரிஸை பத்தி வீடியோக்குள்ள டீடைலா போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Vivo X70 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறமா Vivo X70 Pro Plusல இருந்து Vivo X70 Proவில் என்னெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செகண்டரியாக பார்ப்போம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த Vivo X70 Pro Plus உடைய டிசைன் பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்கான ஒரு டிசைன் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. பேக் செட் கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே ஃப்ளோரைட் ஏஜ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இந்த பேக் செட் கோட்டிங்கில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி மூலியமா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கையில் ஹோல்ட் பண்ணும்போது பேக் சைட் அந்த மெட்டீரியலை டச் பண்ணும்போதுலாம் நார்மல் ஸ்மார்ட் ஃபோனை டச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு ப்ரீமியம்கான ஒரு டச் ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். அதை ஹோல்ட் பண்ணும்போது, அதை டச் பண்ணும்போதெல்லாம் அதை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த வகையில் ஒரு டிசைன் பக்காவான ஒரு பேக்கேஜை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் லுக் வைஸ்மே மேலே அந்த கேமரா மாடல் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். பக்கத்தில் ஒரு டிஸ்பிளே மாதிரி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பட் அது டிஸ்பிளே கிடையாது, சும்மா ஒரு ஸ்டைலுக்காக டிஸ்பிளே மாதிரி ஒரு கிளாஸ் மெட்டீரியல் ஒரு சின்ன செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேமரா இங்கே கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கேமரா மாடல் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிசைன் பேக் சைட் டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி weight and thickness பார்க்கும்போது 213 கிராம்ஸ்க்கான கொஞ்சம் ஹெவி வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 8.89 mm திக்னஸோட IP68 ரேட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட் பார்க்கும்போது ஒரே ஒரு சிங்கிள் கலர் வேரியன்ட் தான், என்கிமா பிளாக் அப்படின்ற ஒரே ஒரு கலர் வேரியன்ட் மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்படி நம்ம முன்பக்கம் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இங்கே டிஸ்பிளே நமக்கு நார்மல் ஃபிளாட் டிஸ்பிளேவாக கொடுக்காம 3D கர்வ்டு டிஸ்பிளேவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 3D கர்வ்டு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளே உடைய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே 6.78 இன்ச்சஸ்க்கான WQHD+க்கான 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே 10 பிட்கான E5 AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் AMOLED பேனலில் ஒரு நல்ல லேட்டஸ்டான ஒரு AMOLED பேனலோட தான் இந்த டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அண்ட் HDR10+க்கான சப்போர்ட் இருக்கு. 1500 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே வேற லெவலான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஒரு பிரீமியம் லெவலுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது கண்டிப்பா அதுக்கு ஈக்குவலா நமக்கு ஒரு பிரீமியம் லெவலுக்கான டிஸ்பிளே தேவை. அந்த ஒரு பிரீமியம் லெவலுக்கான டிஸ்பிளே கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வேற லெவல். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு 4500 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 55 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜருக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே வயர்லெஸ் சார்ஜருக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜருக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ப்ரீமியம் லெவலுக்கான ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வயர்டு சார்ஜர் அண்ட் வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்தது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்டில் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து இருக்கக்கூடிய டாப்பர் சிப்செட்டான ஸ்னாப்ட்ராகன் 888+ அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 888+க்கான சிப்செட்டோட ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் இந்த சிப்செட்டை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 5 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். Adreno 660 அப்படின்ற ஒரு GPU தான் இதில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேற லெவலான இப்போ மார்க்கெட்டில் ஆண்ட்ராய்ட் கிட்டேருந்து டாப்பர் சிப்செட்னா அது இந்த சிப்செட் தான். ஸோ ஒரு வேற லெவலான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துமே எடுத்துக்க முடியும். மற்றபடி இந்த ஸ்னாப்ட்ராகன் 888+க்கான சிப்செட்டை பற்றி நீங்க நிறையவே தெரிஞ்சுக்கணும். ஸ்னாப்ட்ராகன் 888ல இருந்து எந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்காகவே டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இந்த ஸ்னாப்ட்ராகன் 888+ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோடைய லிங்க் உங்களுக்கு நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கேமராவுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ கேமரா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு இந்த கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ஃப்ரண்ட் செட் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.45க்கான அபேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் செட் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.57க்கான அல்ட்ரா சென்சிங் சாம்சங் உடைய GN1 அப்படின்ற ஒரு சென்சார் தான் இந்த பிரைமரி கேமராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கிம்பல் கேமரா, கிம்பல் லென்ஸ் இந்த சென்சாரில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது போக மற்றபடி 12 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சார் அண்ட் 8
8 மெகா பிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸா 60 இன்ட் ஹைப்பர் ஜூமோட கொடுத்திருக்காங்க. இதுல OIS கான ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இந்த 8 மெகா பிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதனால 60 இன்ட் ஜூம்ல நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போதுமே நல்லா ஸ்டேபிளா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதுல நம்மளால மேக்ஸிமம் 8K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோ அல்ட்ரா HD 8K ல வீடியோ ரெக்கார்டிங் நம்மளால இந்த ஸ்மார்ட் போன்ல பண்ணிக்க முடியும். மற்றபடி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கேமரா லென்ஸை விவோ ஜீஸோட கம்பைன் பண்ணி தான் இந்த ஒரு கேமராவை இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த கேமராவுடைய லென்ஸ்ல ஜீஸ் டி ஸ்டார் கோட்டிங் அப்படின்ற ஒரு கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோட்டிங் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல நம்ம போட்டோஸ் எடுக்கிறோம், அதுவும் பேக்ரவுண்ட்ல ஏதாவது லேம்ப் இருக்கு, ஏதாவது லைட் இருக்கும்போது நம்ம போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம நார்மல் போன்ல எடுக்கும்போது ஒரு சின்ன ஸ்டாரி எஃபெக்ட், ஒரு ஃபிளாரி எஃபெக்ட் மாதிரி ஒரு சின்ன ஃபிளார்னஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஃபிளார்லெஸ்லாம் இல்லாம பக்காவான ஒரு அவுட்புட், பக்காவான கேமரா இமேஜ் அவுட்புட் நமக்கு கொடுக்கிறதுக்கு இந்த ஜீஸ் டி ஸ்டார் கோட்டிங் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டே டைம்ல பேக்ரவுண்ட்ல சன் இருக்கும் போதெல்லாம் நம்ம போட்டோ எடுத்தோம் அப்படின்னா அந்த சன்னுடைய அந்த ரேஸ் நம்மளுடைய கேமரா லென்ஸ்ல அஃபெக்ட் பண்ணி நமக்கு கொஞ்சம் கோஸ்ட் எஃபெக்ட்ல கொஞ்சம் அப்படியே நமக்கு புகமூட்டமான சில போட்டோஸ்லாம் கூட நமக்கு சம்டைம்ஸ் வரும், கிளியரான போட்டோஸ் இல்லாம கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான எஃபெக்ட்லாம் இல்லாம ஒரு பக்காவான போட்டோஸ் பேக்ரவுண்ட்ல சன் இருக்கும் போதுமே எடுக்கிறதுக்கு இந்த ஜீஸ் டி ஸ்டார் கோட்டிங் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கிளாஸ் ஹை டிரான்ஸ்மிட்டன்ஸ் கிளாஸ் லென்ஸ் யூஸ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் வழியா ஆப்டிமல் டிரான்ஸ்பரன்சி, ரொம்பவே டிரான்ஸ்பரன்சியா நல்ல கிளியரான இமேஜஸ் அவுட்புட் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு லென்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதுல நமக்கு இமேஜ் ப்ராசஸிங்காக ஸ்னாப்டிராகன் 888 இருக்கக்கூடிய ISP இமேஜ் ப்ராசஸிங் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா ப்ரொஃபஷனல் இமேஜ் ப்ராசஸிங் V1 சிப் அப்படின்ற ஒரு சிப் யூஸ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிப் மூலமா நமக்கு இமேஜ் ப்ராசஸிங் இன்னுமே நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஸ்னாப்டிராகன் 888 நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்மார்ட் போன்ஸ் வந்தாலும் அதை விட இன்னும் ஒன் ஸ்டெப் அஹெடா இன்னும் பெட்டரான இமேஜ் ப்ராசஸிங் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த சிப் மூலமா எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வேற லெவலான இமேஜ் ப்ராசஸிங்கோட நல்ல கிளாரிட்டியான நல்ல அட்ராக்டிவான இமேஜ் ப்ராசஸிங் இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதுல நமக்கு 48 மெகா பிக்சலுக்கான அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிம்பிள் லென்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால ரொம்பவே ஸ்டேபிளா அல்ட்ரா ஸ்டேபிளா நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணிக்க முடியும். நம்ம ஓடும் போதும் சரி, நம்ம ஆடும் போதும் சரி, கேமரா எந்த ஆட்டமும் இல்லாம நம்ம கிளியரா வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த கிம்பிள் லென்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ஜீஸோட கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்டான போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ், இங்கே 4 டிஃப்ரெண்டான போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதில் ட்ரீமி பொக்கே, கிளாசிக் பொக்கே, க்ரீமி பொக்கே, ஸ்விர்லி பொக்கே அப்படின்ற மாதிரியான 4 டிஃப்ரெண்டான பொக்கே எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 டிஃப்ரெண்டான பொக்கே எஃபெக்ட் யூஸ் பண்ணி நம்மளால டிஃப்ரெண்ட் டைப்பான பொக்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக இதில் ப்ரோ சினிமேட்டிக் மோடு, ரியல் டைம் எக்ஸ்ட்ரீம் நைட் விஷன் மோடு, சூப்பர் நைட் வீடியோ மோடு, போர்ட்ரேட் மோடு, ஹை ரெசல்யூஷன் மோடு, பேனோரமா, லைவ் ஃபோட்டோ, சூப்பர் ஜூம், டாக்குமெண்ட் மோடு, ஆஸ்ட்ரோ மோடு, ப்ரோ ஸ்போர்ட்ஸ் மோட், லாங் எக்ஸ்போஷர், டபுள் எக்ஸ்போஷர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே இந்த கேமராவில் நமக்கு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கேமரா கண்டிப்பாக வேற லெவலான கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நார்மலாக மெகா பிக்சலை தாண்டி அந்த கேமராவில் இருக்கக்கூடிய லென்ஸில் ஆரம்பிச்சு அந்த கேமராவுடைய இமேஜ் ப்ராசஸிங் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்பவே டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி ஒரு வேற லெவலான கேமரா ஃபீச்சர்ஸ் நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால கண்டிப்பாக கேமரா லெவல்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேற லெவலான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். மற்றபடி இதில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ராரெட் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்ஃப்ராரெட் மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க, அது வழியாக நம்ம டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் லீனியர் மோட்டர் ஃபார் வைப்ரேஷன், கேமிங்லாம் விளையாடும்போது, இன்டென்ஸான கேமிங்லாம் விளையாடும்போது அந்த வைப்ரேஷன் எஃபெக்ட்காக லீனியர் மோட்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் நமக்கு NFC-க்கான சப்போர்ட் இருக்கு, டியூவல் வைஃபை பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்கு. Android 11 மேலே Fun Touch OS 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரன் ஆகுது. மற்றபடி இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அந்த வகையில் 5G பேண்ட்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 10 5G பேண்ட்கான சப்போர்ட் நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுத்திருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் Vivo X70க்கு போனோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் Vivo X70 Proல இருந்து ஒரு சில விஷயங்களை நமக்கு கட் பண்ணி இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போது அங்கே Vivo X70 Proல பேக் சைடு அங்கே டிஸ்பிளே மாதிரியான ஒரு செக்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா, அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. மற்றபடி பேக் சைட் மெட்டீரியல் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் Vivo X70 Pro Plus மாதிரியே கிளாஸ்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளோரைட் AG அப்படின்ற அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு, ஆரா டான் அண்ட் காஸ்மிக் பிளாக் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனோட 184 கிராம்ஸ்க்கான வெயிட், 8 mm திக்னஸோட இந்த Vivo X70 Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே முன்பக்கம் டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இங்கே 6.56 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் E5 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது 10 பிட்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கிடையாது. மற்றபடி இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க, HDR10+க்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் இதுவுமே 3D கர்வ்டு கிளாஸ்க்கான டிஸ்பிளேவாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேவும் நமக்கு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு 4450 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் 44 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜருக்கான சப்போர்ட் மட்டும் தான். இங்கே வயர்லெஸ் சார்ஜருக்கான சப்போர்ட் நம்ம கொடுக்கல. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே மீடியாடெக் கூடிய டாப்பர் எண்ட் சிப்செட்டாக இருக்கக்கூடிய மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு அண்ட் LPDDR5 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மெயின் செக்மெண்ட் கேமராவுக்கு வந்தோம்னா இங்கேயுமே நமக்கு ஃப்ரண்ட் சைட் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.45 அதே கேமரா அதே அப்பேச்சர் வேல்யூட தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரியல் சைட்னு வரும்போது இங்கேயுமே நமக்கு 4 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் நமக்கு பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா சென்சிங் கிம்பிள் லென்ஸ்க்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. f1.75 அப்பேச்சர் வேல்யூட சோனியுடைய IMX766V அப்படின்ற ஒரு சென்சார் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த லென்ஸில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் செகண்டரி கேமரான்னு பார்க்கும்போது Vivo X70 Pro Plusல 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இங்கே கட் பண்ணிட்டு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அது போக மற்றபடி இருக்கக்கூடிய 2 கேமராவும் ஆல்ரெடி Vivo X70 Pro Plusல கொடுத்திருந்த மாதிரியே 12 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் 60x ஹைப்பர் ஜூமோட OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இந்த ஒரு கேமராவை நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் பார்க்கும்போது 4K 30 FPS வரைக்கும் தான் இங்கே இந்த Vivo X70 Proல பண்ண முடியும். இங்கே 8K கான சப்போர்ட் நமக்கு கிடையாது. மற்றபடி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Vivo X70 Pro Plusல கொடுத்திருந்த எல்லா மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸுமே இங்கேயுமே நம்ம கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்திருந்த மாதிரி அந்த ப்ரொஃபஷனல் இமேஜ் ப்ராசஸிங் V1 சிப் அப்படின்ற அந்த சிப் எல்லாமே இந்த கேமராவிலையுமே இங்கேயுமே நம்ம கொடுத்துருக்காங்க. பட் என்னென்ன வித்தியாசங்கள் என்னென்ன கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் ஸ்டார்டிங்கில் Vivo X70 Pro Plusல இன்னொரு ஃபீச்சரை நான் சொல்ல மறந்துட்டேன். அங்கே நமக்கு ஹரிசாண்டல் லெவல் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் VIS 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற 2 சப்போர்ட் ஸ்டெபிலைசேஷனுக்காக கொடுத்துருந்தாங்க. பட் இந்த Vivo X70 Proல நமக்கு அந்த ஹரிசாண்டல் லெவல் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீச்சரை கட் பண்ணிட்டு VIS 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற இந்த ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Vivo X70 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய லென்ஸுடைய கிளாஸ் எல்லாமே நமக்கு ஹை டிரான்ஸ்மிட்டன்ஸ் கிளாஸ் லென்ஸில் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விஷயம் இங்கே நமக்கு Vivo X70 Proவில் கிடையாது. மற்றபடி அதில் சொன்ன அந்த T-Star கோட்டிங் அப்படின்ற அந்த கோட்டிங் இங்கே நமக்கு லென்ஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் மோஸ்ட்லி Vivo X70 Pro Plusல கொடுத்துருந்த எல்லா மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஹை ரெசல்யூஷன் மோட் அப்படின்ற ஒரு மோட் அங்கே கொடுத்துருந்தாங்களா அந்த மோட் மட்டும் இங்கே கிடையாது. மற்றபடி மோஸ்ட்லி எல்லா மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸுமே இங்கே இந்த Vivo X70 Proலையுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆகட்டும் வைஃபை ப்ளூடூத் எல்லாமே நமக்கு Vivo X70 Pro Plusல என்னென்ன சொன்னமோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்ன இங்கே நமக்கு 5G பேண்ட்கான சப்போர்ட் மொத்தம் 2 5G பேண்ட்கான சப்போர்ட் தான் இந்த Vivo X70 Proல நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் Vivo X70 Pro Plusல இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் என்ன ப்ரைசிங்க்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா Vivo X70 Pro Plus அந்த ஹையர் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரே ஒரு வேரியன்ட் தான் 12GB + 256GB இந்த ஒரே ஒரு வேரியன்ட் 79,990 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே இங்கே Vivo X70 Proக்கு வந்தோம்னா இங்கே மொத்தம் 3 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியன்ட் 8 + 128GB வேரியன்ட் 46,990 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 8 + 256GB வேரியன்ட் 49,990 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 12 + 256GB வேரியன்ட் 52,990 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த Vivo X70 Pro ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பிரைசிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.